எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த ஞாயிறன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களால அந்த குழு தலைவராக வி.கே. சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சராக சசிகலா எப்போது பதவியேற்பார் என்பது இந்த நிமிடம் வரை சரியாக தெரியவில்லை. ஆளுநருடைய வருகை எப்போது இருக்கும் என்ற அந்த செய்தியும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. நாளை வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒருபுறம் இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார். அது ஏற்கப்பட்டு விட்டது. இப்போது காபந்து அரசாக ஒரு அரசாங்கம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருமிகு சசிகலாவுடைய அந்த பதவியேற்பு என்பது எப்போது நடக்கும் என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுது கொண்டே இருக்கின்றன. இன்னொரு புறம் விமர்சன கலைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் 3 முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடந்தன. அதில் குறிப்பாக அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் மற்றும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் இருவரும் சேர்ந்து கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பண்டுட்டி ராமச்சந்திரன், திரு K.A. செங்கோட்டையன் இருவரும் சேர்ந்து அதற்கான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபாவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இப்படி பத்திரிகையாளர் சந்திப்புகளால இன்று நாள் முழுவதும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக பல்வேறு திருப்பங்களோடு இன்றைய நாள் செய்திகள் நிறைந்த நாளாக இருந்திருக்கிறது. ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்தபாடில்லை. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், இந்த பதவியேற்பு என்பது எப்போது நடக்கும் என்பதெல்லாம் இன்னமும் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், பதவியேற்பு ஏன் தள்ளி போகிறது, யார் காரணம், இது குறித்தெல்லாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய சிறப்பு விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு ரமேஷ், அதேபோல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன், செய்தி தொடர்பாளரும் கூட, அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி CPM அதிலிருந்து திரு கனகராஜ், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பரந்தாமன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட இருந்தா தொடங்க வேண்டியிருக்கு. ஆப்வியஸ்லி இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகளை PH பாண்டியனும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியனும் வைத்திருக்கிறார்கள். குறிப்பா 22ஆம் தேதி என்ன நடந்தது, அவங்க அடிப்படையிலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த இறப்பு அல்லது அவருக்கு உடல்நலம் குன்றியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை, சர்ச்சைகளை நிறைய எடுக்கிறாங்க. மருத்துவமனையில நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனால் வீட்டுல நடந்தது என்ன, அங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. PH பாண்டியன் அவர்களுடைய குற்றச்சாட்டு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, கற்பனையான குற்றச்சாட்டு. எப்போதுமே அவர் தன்னுடைய வாடிக்கையான வழக்கமான பேச்சைத்தான் இப்போதும் அவர் பேசியிருக்கிறார். ஏனென்று கேட்டால், கடந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசியலுடைய கற்பனை, அரசியலுடைய மகத்தான அவருடைய பயணத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தவர் திரு PH பாண்டியன் அவர்கள். ஏனென்று கேட்டால், ஜானி ஜேனி என்று 2ஆக பிளவுபட்டிருந்த நிலையில் அந்த அம்மா அவர்களுக்கு பல்வேறு துயரங்களை, துன்பங்களை கொடுத்தவர் PH பாண்டியன் என்பது எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவரேதான் அந்த குடும்பத்திற்கு 5 பதவிகளை கொடுத்திருக்கிறாருன்னு நீங்களே உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றீங்க. அப்ப அந்த அளவிற்கு நம்பிக்கை பெற்ற குடும்பமா அது இருந்ததுன்னு எப்படி ஏன் பார்க்க முடியாது? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல நேரங்களில் பல அடித்தட்டு தொண்டர்களுக்கு, மேலும் பல்வேறு பட்ட நிர்வாகிகளுக்கு உயர்வுகளை வழங்குவதில் அவர்களுடைய பழக்கம். அந்த அடிப்படையிலே அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு வழங்கினார். அவருடைய துணைவியாருக்கு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கினார். அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய அங்கீகாரம் வழங்கினார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். இப்படி அவர் இருந்தார். அவர் மனைவியார் இன்னொரு மகன் அட்வொகேட்டருடைய ஜெனரலாக பொறுப்பு வைத்தார்கள். இப்படி பல்வேறு பொறுப்புகளை, வாய்ப்புகளை அவருக்கு வாரி வழங்கினார்கள் புரட்சி தலைவர். எல்லாமே பின்னாட்கள்ல தான் நடந்திருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் நம்பிக்கை துரோகம் செய்தவர் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா இப்படியான பதவிகளை, பொறுப்புகளை கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. அம்மா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு இயக்கம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலான இயக்கம். தனக்கு பிடிக்காதவர்களும் பல பேர் இருப்பார்கள். பிடிக்காதவர்களுக்கும் ஆதரவளித்து, அரவணைத்து, அவர்களுக்கு ஒரு உயர்வு வழங்குகிற போதுதான் ஒரு ஜனநாயக பண்பு மிளிரும். ஆகவே ஒருவர் நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை அழுத்தி அல்லது அவருக்கு எந்த வாய்ப்பும் தராமல் மறுத்து விட்டால் அது சர்வாதிகாரத்தின் அடையாளமாக போய்விடும் என்றுதான் பலமுறை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை நான் பார்த்திருக்கேன். அதிமுகவில் பலருக்கும் பொறுப்புகள் திடீரென பறிக்கப்படும், திரும்ப வாய்ப்பு இருக்கும்.
ஆனா ஒரே குடும்பத்துல 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது அதீதமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தானே கொடுக்க முடியும். ஒரு மனோஜ் பாண்டியனுக்கு மட்டும் கொடுக்கல, அவங்க அண்ணனுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, எல்லா பதவிகளிலும் இருக்கிறார். மனோஜ் பாண்டியன் சொல்றாரு, ஒரு மாதத்திற்கு முன்னாடி அவங்க இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி என்னை அழைத்து பேசினார்கள். அங்க பேசும்போது 45 நிமிடம் பேசினாங்க. அப்போ எனக்கு எதிராக சதி நடக்குதுன்னு அவங்க வெளிப்படையா சொன்னாங்கிற குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கடந்த 2011 2016 அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 2 வருட காலங்கள் அவர்களை தள்ளியே வைத்திருந்தார்கள். PH பாண்டியன் அவர்களும் சரி, மனோஜ் பாண்டியன் அவர்களும் சரி. மனோஜ் பாண்டியன் இப்ப சந்தித்தார், அது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அவர் தலைமைச் செயலகத்துல தான் சந்திச்சார். அப்ப முதலமைச்சர் மனோஜ் அவர்களெல்லாம் பல்வேறு வாய்ப்புகளை பொறுப்புகளை வழங்கினார்கள். அவர்களெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். என்ன அவர்கள் கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. அவர்கள் எப்போதுமே ஒரு இயக்கத்தின்பால் பற்றுறுதியும் விசுவாசமும் கொண்டவர்கள் அல்ல. சூழ்நிலைக்காக மாறிக்கொண்டு அவர்களை தன்னுடைய வளப்படுத்துவதற்காகவும் பதவி பெறுவதற்காகவும் தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதால் கடந்த கால அவருடைய வரலாறு. சரி, பாண்டியனையும் மனோஜ் பாண்டியனையும் ஒதுக்கி வைத்துட்டு பார்த்தாலும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை திரு KP முனுசாமி சொல்றாரு. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா சொல்றாங்க, எங்களை யாரையுமே சந்திக்க விடல, அங்க ஒரு கட்டத்துல நாங்க நிறுத்தப்பட்டோம், காவல்துறையினால நிறுத்தப்பட்டோம், அவங்களும் கூட யூனிஃபார்ம்ல இல்ல. இப்படியான குற்றச்சாட்டுகளை தீபாவும் வைக்கிறார், KP முனுசாமி வைக்கிறார், பாண்டியன் வைக்கிறார். அப்ப ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யுது. தீவிர கண்காணிப்பு பிரிவில் ஒரு மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். இப்படிப்பட்ட ஒரு தீவிர கண்காணிப்பில் இருக்கக்கூடியவரை எல்லோரும் சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்க இயலுமா? அவர் சாதாரணமான நிலையில இருந்தால் ICU வார்டுக்கு போறத பத்திய கேள்வியே இல்ல, மருத்துவமனை வளாகத்துல விடுறதுதான் அங்க கேள்வி. நிச்சயமாக இல்ல. மருத்துவமனை வளாகத்தில் எல்லோரையும் அனுமதித்தார்கள். தீபா அவர்கள் கூட பலமுறை வந்திருக்கிறார்கள். கேட்ல தான் போனாங்க திரும்ப. இல்ல, பலமுறை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் கூட வந்திருக்கிறார். சில நேரங்களில் அவர்கள் வருவதற்கு முன்னாகவே சில குறிப்பிட்ட தகுந்த பிரதமர் அல்ல, மேனைய ஆளுநர் மற்ற இருக்கிற அண்டைய மாநில முதலமைச்சர்கள், கவர்னர்கள் வருகை தருகிற போது செக்யூரிட்டி ரீசனுக்காக சில பேரை தடுத்து நிறுத்தப்படுவது என்பது அங்கு நடந்தது. முக்கியஸ்தர்கள் வந்து போனதற்கு பிறகு கடைசி நாள்ல முதலமைச்சருக்கு இவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மாரடைப்பு வந்துவிட்டது, ரொம்ப சிக்கலான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க, ICUல இருக்கிறாங்க. அப்படின்ற சூழல்ல தான் அவர் பார்க்க வருகிறார். அவரை உள்ள விடல. அவர் சண்டை போட்டு காவல்துறையோட சண்டை போட்டு உள்ள வந்து நானே பார்த்தேன். 72ல இருந்து நான் கட்சியில இருக்கிறேன், என்ன எப்படி நீ அனுமதிக்க மாட்டேன், யாரோ போறாங்க, எங்களை அனுமதிக்க மாட்டீங்களான்னு வேகமா ஒரு உணர்ச்சிவசப்பட்ட அந்த கேள்வி. ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க. இப்ப அந்த நேரத்துல அம்மா அவர்களுக்கு மாரடைப்பு வந்து விட்டது என்கிற செய்தி காட்டுத்தீயை போல பரவியது. கட்டுக்கடங்காத கூட்டம் அப்போலோ மருத்துவமனை வாசலில் முற்றுகையிட்டது. அப்போது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தாங்க அனுமதிக்க முடியும். ஏற்கனவே பல்வேறுபட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மருத்துவமனை. ஆக எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாது. இப்ப என்னையும் தான் தடுத்திருக்காங்க. நான் விஷயத்தை சொல்லி சில நேரத்தில் உள்ள போயிருக்கோம். ஆக எந்த நேரத்திலையும் ஒரு பெரிய ஒரு கிரௌட் வருகிற போது தடுத்து நிறுத்துவது சந்திப்பு சந்திக்கல, யாரை அனுமதித்தாங்க விட்டுட்டு இந்த சந்திக்கிறது கூட நான் அவரோட நீங்க சொல்ற கருத்து நான் எடுத்துக்கிறேன். சந்திக்கிறது சந்திக்காததெல்லாம் அவர்களுடைய விருப்பப்பட்டது, அவங்க விரும்பினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் விருப்பப்பட்டது. ஆனால் அவர் எழுப்புகிற கேள்விகள் ரொம்ப முக்கியமா இருக்கு, குற்றச்சாட்டுகள், அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. யாரெல்லாம் 22ஆம் தேதி அங்க வீட்டுல இருந்தாங்க போயஸ் கார்டன்ல, அங்கிருந்து அவர் தொடங்குறார், அவருடைய சந்தேகங்களை முன்வைக்கிறார். அதற்கு பிறகு அவங்களுடைய உயிர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி மனோஜ் பாண்டியன் சொல்றாரு. இப்படியான குற்றச்சாட்டுகளை நேரடியா முன்வைக்கிறாங்க. இல்ல, அதாவது PH பாண்டியன் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட உடனே அன்னைக்கு நாங்கெல்லாம் இருந்தோம், அவர் வரல. 3-4 நாள் கழிச்சு தான் வந்தார். அதற்கு பிறகு அவர் எப்போதாவது மருத்துவமனைக்கு வந்தால் அந்த மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த அறையில் நாங்கள்லாம் அமர்ந்திருப்போம். அங்கே உட்கார்ந்துருப்பார், ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பார், எந்திரிச்சிட்டு போயிடுவார். அவர் எல்லாருடைய நாங்களாம் அங்கே இருந்துட்டு எங்களுடைய விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு, இல்லை முக்கியமான மருத்துவரிடத்தில் கேட்டுட்டு, இல்லைன்னா மெய்காவலர் இடத்துல கேட்டுட்டு, இல்லை IAS அதிகாரியோட பேசிட்டு, இல்லை அவருடைய அம்மா அவர்களுடைய உதவியாளரிடம் சந்தித்து பேசிவிட்டு வருவதுதான் எங்களுடைய தொடர்ந்து வழக்கம். இப்போ காலையில் மதியானம் இரவு என்று பல நேரங்களில் நாங்கள் போயிருக்கோம். அவர் ஒரு முறை வருவார், அது வாரத்துக்கு 1 முறை 2 முறை என்கிற ஒரு பழக்கத்தை தொடர்ந்து அவர் பார்த்துட்டு இருந்தாரே தவிர, அது ஒரு சம்பிரதாய சடங்குக்காக தான் அவர் வந்தாரே தவிர ஒரு கட்டாயத்துக்காக அவர் வந்தார். நாளைக்கு நாளடைவில் நம்ம போகலை அப்படின்னு சொல்லிடுவாங்களே என்பதற்காகத்தான் வந்தாரே தவிர
எந்த ஒரு அன்பின் மிகுதியாக அவர் வரவில்லை மற்றவருடைய கருத்தை என்பதுதான் எங்களுடைய கேட்டுக்கிறேன். குற்றச்சாட்டு. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை உங்களுக்கு கேள்வியா வச்சிருந்தேன். நீங்க தொடர்ந்து பேசலாம், மற்றவங்கள்ட்ட கேட்போம். மறைந்த 20 நாட்கள்ல ஜெயலலிதா அவர்கள் மறைந்த 20 நாட்கள்ல பொதுச் செயலாளர் ஆனாரு. 60 நாள்ல முதலமைச்சராக ஆசைப்படுகிறார். ஆனால் திரும்ப வந்தபோது எனக்கு எந்த பதவியிலும் ஆசை இல்லை என்று சொன்னவர் அவர். இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக அவருக்கு கொடுத்த வாக்கை மீறி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நம்ம பேசுவோம். உங்களுக்கான கேள்வி அங்க இருக்கிறது, நீங்க தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ காலையில பாண்டியன் உள்ளிட்டவர்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகள். திரு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி சில கேள்விகளை, சில பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறார். அரசியலில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை திருமதி சசிகலா அவர்களை எந்த கட்சி பொறுப்பிலும் அவர் நியமிக்கவில்லை, எந்த அரசு பணியிலும் அவர் ஈடுபடுத்தவில்லை. அவர் அதற்கு தகுதியானவர் என்று கருதி இருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு நிறைய ஆற்றல் இருப்பதாக இப்போது அதிமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கூறுகிறார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அவர் வீட்டிலே தான் இருந்தார். அவரே கூட வெளியேற்றப்பட்டு பிறகு திரும்ப சேர்த்துக் கொள்ளப்பட்டது போல நீங்கள் குறிப்பிட்ட அறிக்கை வெளியிட்டார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் சரி, சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சரி, அந்த கட்சியினுடைய உள்விவகாரம் என்று பிற கட்சிகள் அதை பார்த்தாலும் கூட அதிமுகவிலே அதற்கு ஒட்டுமொத்த ஏற்பு இருப்பதாக கருத முடியாது. அந்த கட்சியில வெகு சிலர் தானே எதிர்க்கிறாங்க. முக்கியஸ்தர்களில் மிகச்சிலர் தான் எதிர்க்கிறார்கள், அல்லது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் எதிர்க்கிறார்கள். ஆதரவை ஒரு பக்கம் பார்த்தா பொதுக்குழு, ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் நான் சொல்ல வருகிறேன். 87 மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கும் மக்களால் நேசிக்கப்படுகிற திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது, அப்படி பிளவுபட்ட சமயத்தில் ஜானகம்யார் பக்கம்தான் பெரும்பாலான தலைவர்கள் இருந்தார்கள், பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், கட்சியே அவர் பக்கம்தான் இருக்கிறது, அமைச்சர்கள் அவர் பக்கம்தான் இருந்தார்கள் என்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் மக்கள் ஆதரவு இருந்தது, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தான் தொண்டர்கள் ஆதரவு இருந்தது. அதை போன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அதிமுக பிளவுபடாமலேயே சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வெளியில் இருக்கக்கூடிய பார்வை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிளவுபடவில்லை. ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பை பெற்றிருக்கிறாரே தவிர தொண்டர்கள் மத்தியில் ஏற்பை பெற்றதாக எதை வைத்து அதை அளவிட வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் நிச்சயமாக தீபா அவர்கள் அரசியல் சக்தி என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது இனிமேல் தான் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தினமும் அவரை போய் சந்திக்கிறார்கள், சாறை சாறையாக வருகிறார்கள். என்னவென்றால் அவர்களுடைய அதிருப்திக்கு ஒரு வடிகாலாக அந்த இடத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு ஏற்பு இருக்கிறதா என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். அதிருப்தியில் இருக்கிற கே பி முனுசாமியோ அல்லது பாண்டியனோ கூட தீபாவை ஆதரிக்கலையே. அவர்கள் ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அரசியல் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சரியான பாதையில் போகவில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது அவர்களுடைய கண்ணோட்டம். அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் ஏன் கட்சியில இத்தனை மூத்த தலைவர்கள் இருக்கிறார்களே, ஏன் அவர்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் அரசியலிலே சம்பந்தம் இல்லாத செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த பொறுப்பும் வழங்காத இவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பானேன் என்பது அவர்கள் எழுப்புகிற. அவர்களுக்கும் தெரியும், உங்களை போன்ற மூத்த செய்தியாளர்களுக்கு தெரியும், குறைந்தபட்சம் கடந்த 2-3 ஆண்டுகள்ல இவர்கள் யாரையெல்லாம் சந்தித்தார்கள், யார்கிட்ட இருந்து அனுமதி பெற்றார்கள், யார்கிட்ட இருந்து உத்தரவு பெற்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இல்ல. சசிகலா அவர்களை பார்த்துதான் உத்தரவு பெற்றாங்க. பல கூட்டணி கட்சிகள், அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்ச தலைவர்கள் பலரும் சொல்றாங்க. இப்படி நிகழ்ந்தது என்பது மிக அண்மை காலமாக நிகழ்ந்த ஒன்று. நான் அது தொடக்கத்திலிருந்தே செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முடியாமல் இவரைத்தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். அவரை சந்தித்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது பல நேரங்களில் இவங்க இருந்ததால கூட்டணி கட்சி தலைவர்கள் 2011 அவர் உடல்நலம் அப்போது முதலே அவருடைய உடல்நிலை குறைய தொடங்கி இருந்தது. ஏனென்றால் நான் தனிப்பட்ட முறையிலே அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் நான் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன் என்று என்னை போன்றவரிடம் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து பேசியது சிறப்பாக இருந்தது என்று நான் சொல்லும் போது, இன்றைக்கு நான் உடல்நிலை சரியில்லாமல் தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 2011க்கு பிறகுதான் இந்த சூழ்நிலை. அமைச்சர்கள் சந்திக்க முடியாத போதோ, கழகத்தைச் சேர்ந்த முன்னணியினர் சந்திக்க முடியாத போதோ அவரிடம் தங்களுடைய தகவலை சொல்லிவிட்டு போவது என்பது இருந்த நிலைமைதான். ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையிலே கூட திரு வைகை செல்வன் அவர்கள் மறுக்கிறாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நிர்வாக ரீதியான விஷயங்களாகட்டும் சில முக்கிய முடிவுகளாகட்டும் என்னிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
ஆக தகவல் பரிமாற்றத்திற்கு அவர் அங்கே இருந்தார் என்பது உண்மைதான். இது இப்படியான எந்த தகுதியும் அவங்க எப்பவுமே அவரை ஒரு அரசியல் வாரிசாக அடையாளப்படுத்தலங்கிறது தான் இது தொடர்ந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டு. திரு ரமேஷ் அவர்கள் பல முறை அவர்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுப்பதாக அவரிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஏறக்குறைய செயற்குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். பின்னாளில் ஒரு சின்ன ஒரு பிணக்கம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் அந்த பொறுப்பை கூட எடுத்தார்கள். தன்னால் அந்த முழுமையாக தங்களுக்காக ஒரு உதவியாக இருந்து தங்களுக்கு முழுமுதலமாக அர்ப்பணிப்பதற்காக இந்த பணிகள் என்பது, இந்த பதவிகள் என்பது இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அவர் அவர் தினகரன் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினரா, இன்னும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருந்திருக்காரு. மேலும் கழக இளைஞர் பாசறை இளமங்கள் பாசறை இவங்க எல்லாமே விலக்கி வைக்கப்பட்டாங்கிறது நம்ம மறுக்க முடியாது. 2011 கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் கடந்த கால வரலாறை பற்றி பேசுகிற போது அவர்களெல்லாம் பொறுப்பு வைத்தார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வழங்கினார்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார்கள். மகாதேவனும் இருந்தார், கட்சி பொறுப்புல இருந்திருக்கிறார், சுற்றி வந்தார்கள். ஆக இந்த வாய்ப்புகள் எல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தன்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு முழுமையாக தொண்டூழியம் செய்வதற்கு இந்த பதவிகள் எல்லாம் இடையூறாக இருக்கும் என்பதை அறிந்துதான் அம்மா அவர்களுடைய முழு அனுமதியோடு அவர்களுடைய உறவினர்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டது. ஆக அவர்கள் என்ன நினைத்த பொறுப்புகளை வழங்கியதும் இவங்க தானா? இல்ல அவங்க வழங்கலையா? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் வழங்கினார்கள். அதில் எந்தவித இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் எதை நினைத்திருந்தால் கூட அவரிடமிருந்து பெற்றிருக்கலாம். அவர்கள் தருவதற்கு தயாராகத்தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பலமுறை விவாதம் நடைபெறுகிற போது, நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிற போது சில விவாதங்களில் அவரிடத்திலே சில கோரிக்கைகளை வைக்கிற போது, இந்த கோரிக்கைகளை இந்த விஷயமாக இவரிடத்தில் நீங்கள் சின்னம்மாவிடத்தில் சொல்லுங்கள், ஆலோசனை பெறுங்கள், கட்சி விஷயமாக என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி எங்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் பல மூத்த அமைச்சர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மாய பிம்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளவுபடாமல், உடைபடாமல், சிதறுண்டு போகாமல் இந்த இயக்கம் அப்படியே இருக்கிறது, எப்படியாவது உடைந்துவிடும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து விடுவார்கள், கழகம் பல்வேறு முறையாக உடைந்துவிடும், ஆட்சி முடிந்துவிடும் என்றெல்லாம் தப்பு கணக்கு போட்டவர்களுக்கு இந்த செயல் நடைபெறாமல் போய்விட்டது என்கிற ஆதங்கத்தின் பல்வேறு கிடைக்க போகுது. மூத்த பத்திரிகையாளர் அம்மா அவர்களை நன்கு அறிவார்கள். பலமுறை அம்மா அவர்களை சந்தித்திருக்கிறார். அம்மா அவர்கள் கோட்டையிலிருந்து வெளியே வருகிற போதெல்லாம் அவரை சந்தித்து பேசுவார். நானே அருகிலே இருந்து பார்த்திருக்கிறேன். தேவைப்பட்டால் மேலே அவருடைய அறைக்கு அழைத்து மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்களை பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருந்தாலும் கூட இன்றைய கட்சிக்கு, இன்றைய ஆட்சிக்கும் முழுமுதலாக ஒரு அச்சாணியாக இருக்கக்கூடியவர் சின்னம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் திரு நாராயணன், ஒரு கட்சியாக இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி பாக்குறீங்க? அதிமுகல இருந்து டிசென்ட் வாய்ஸ் வருது, நிறைய அதிருப்தி குரல்களாக நீ கேக்குது. இன்னொரு பக்கம் மூத்த தலைவர்கள் அதை டிஃபெண்ட் பண்றாங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிற பண்டுட்டி ராமச்சந்திரன், செங்கோட்டையன் போன்றவர்கள் முழுக்க முழுக்க சசிகலா அவர்களை ஆதரிக்கிறார்கள், இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ மரியாதைக்குரிய நம்ம முன்னாள் அமைச்சர் சொன்னது போல, வேகே செல்வம் அவர்கள் சொன்னது போல, அந்த கட்சி உடையாமல் சிதறாமல் இருக்கிறது என்பது உண்மையானால், கடந்த 2 மாதங்களாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பான முறையிலே இங்கே ஆட்சி அமைத்து நல்ல முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உண்மையானால், திடீரென்று அவசரமாக திருமதி சசிகலா அவர்களை முதல்வராக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன என்பதுதான். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்போ கண்டிப்பாக அவர் தன்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்னு செட் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை சசிகலா அவர்கள் முதல்வரானால் அந்த அமைச்சரவையில் அவர் இடம்பெற மாட்டாரா? அதற்கு அவங்க விளக்க சொல்லணும். யார் விளக்க சொல்லணும்? அவங்களே பன்னீர்செல்வம் சொல்லணும். பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்ல வேண்டும், அந்த கட்சியும் சொல்ல வேண்டும். மக்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, நம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக நாட்டில் யார் வேணும்னாலும் முதல்வராக முடியும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சட்ட ரீதியாக அவர் முதல்வர் பதவி ஏற்பதற்கு எந்த தடையும் இல்லை. தாராளமாக அவர் ஆகலாம். நம்ம அந்த அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி வரலாம். முதல்ல இப்போ பாண்டியன் உள்ளிட்டவர்கள் வைத்ததுல மருத்துவமனையில சேர்த்ததிலிருந்து அவருடைய மறைவு வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதுல அந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஒரே ஒரு வரி மட்டும் நான் முடிச்சிடுறேன். இந்த விவகாரத்துல ஒரே ஒரு விஷயம்தான். நேற்றைய முன்தினம்
உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் சொல்லதன் அடிப்படையில் தான் நாம சற்று அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். அந்த வழக்கு முடிந்த பிறகு அவர்கள் பதவியேற்பது குறித்து சிந்திக்கட்டும் சொல்றோம். அவ்வளவுதான் எங்களுடைய நிலைப்பாடு தான். இதை பொறுத்தவரையில் இன்னைக்கு PH பாண்டியன் அவர்கள் சொன்னதெல்லாம் கூட இவ்வளவு காலம் தாழ்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நேற்றைய தினம் மருத்துவமனையில் அவங்க மருத்துவர்கள் சொன்னதும் அதுவும் காலம் தாழ்த்தி சொல்லப்பட்ட விஷயம். நாங்கள் சந்தேகம் இல்லைன்னு சொன்னோம். அப்பயே எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், எங்களுக்கு சந்தேகமெல்லாம் இல்லை, ஆனால் சந்தேகம் என்று வந்து விட்டது என்று சொன்னால் அங்க பிரச்சனை இல்லைன்னா தாராளமா உடனடியாக அவங்க அதை விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அந்த மருத்துவமனையுடைய கடமைன்னு சொன்னாங்க. ஆனா அது 60 நாள் கழிச்சு அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக அதற்கு முதல் நாள் சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் அங்கே சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் சரி. அப்போலோல அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில மருத்துவர்கள் சந்திப்பு நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கோயின்சிடென்ஸ். அதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எழுப்புற கேள்வி சரி. ஆனா இந்த 75 நாட்கள்ல அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 75 நாட்கள்ல மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்த அத்தனை அமைச்சர்களும் வந்தாங்க. எல்லோரும் மருத்துவர்களோட பேசினீங்க, அங்க இருக்கிற சீஃப் டாக்டரோட பேசினீங்க, பிரதாப் ரெட்டியோட பேசினாங்க. கடைசி வரை திரு வெங்கையா நாயுடு இறுதி ஊர்வலம் வரைக்கும் இருந்தாரு. முழுமையாக இவ்வளவு நாட்கள் எல்லாம் கூட இருந்து கவர்னர் போய் ஆளுநர் அறிக்கை கொடுக்கிறாரு, இவ்வளவும் நடக்கிறது. அப்புறம் சந்தேகம்னு நீங்க சொல்ல முடியுமா? மற்றவங்க கேட்கறது வேற. அதான் நான் முதல்ல சொன்னேன், எங்களுடைய இல்ல நீங்க சந்தேகம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க கேள்வியே கேட்க கூடாது. நாங்கள் இருந்தோம், எங்க அமைச்சர்கள் இருந்தாங்க, எய்ம்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க. நான் ராங்கா இருக்கட்டும், நான் தெளிவு பெற கேட்கிறேன். இப்படியான ஒரு கேள்விகளை நீங்கள் எழுப்புவது சரியா இருக்க முடியுமா? திரு கனகராஜ் எழுப்பலாம், திரு பரந்தாமன் எழுப்பலாம். சரி இல்ல பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிற பொறுப்புல இருக்கிற எல்லோரும் அங்க இருந்தாங்களா இல்லையா? இன்றும் சொல்கிறோம், எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? இருவர், ஒன்று அரசு, மற்றொன்று அந்த மருத்துவமனை. இது அவங்க செஞ்சிருக்கணும். நாங்க சொன்னா கேட்டுருவாங்களா? இல்ல அரசாங்கம் அறிக்கை கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அறிக்கை கொடுத்திருக்கணும் எல்லோருடைய சொல்றோம். ஆனால் நீங்க கூட இருந்தவங்க மத்திய அரசாங்கத்துல பொறுப்புலயும் இருந்தீங்க. மத்திய அமைச்சர்கள் ரொம்ப பொறுப்புக்குரிய ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க, மூத்தவர்கள். அவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். சொல்றேன், நீங்க ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ், ரீடிங் பிட்வீன் லைன் இல்ல, நேரா சொல்றேன். நான் நேரே சொல்றேன், சந்தேகம் எங்களுக்கு இல்லை. அவ்வளவுதான். சந்தேகம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆனால் சந்தேகம் மறுபடியும் சொல்றேன். இல்லங்க, மக்கள் கேட்கும் பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. இன்னைக்கு அப்படின்னா அந்த கடமை உங்களுக்கு சேர்ந்து வருதுன்ற மக்கள் கேட்கும் போது அந்த கடமை உங்களுக்கு உண்டு. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோம். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் பொதுமக்களும் மாநில அரசு மற்றும் மருத்துவமனையை கேட்டுக்கொண்டிருந்தன. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. கூடவே இருந்தவர்கள் திருப்பி இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களும் நாங்கள் சொன்னது என்னன்னா, மருத்துவமனை அதை சொல்ல வேண்டும், அரசு அதை தெரிவிக்க வேண்டும். தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் சொல்லி இருக்கிறார். நாங்க அன்னைக்கு சொல்லாது, இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கே சொன்னோம். எங்களுக்கு சந்தேகம் இல்ல, இது ஆனா அவங்க தெளிவுபடுத்தணும்னு சொன்னோம். தொடர்ந்து பேசுவோம். நிறைய கேள்விகள் இருக்கின்றன, தொடர்ந்து பேசலாம். இந்த சிறப்பு நேர்பட பேச ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். எதிர்த்து பேசிட்டு